ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்ய போகிறேன். பாருங்கள், பிரண்டை சட்னி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ பாருங்கள், இந்த பிரண்டை நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். இதில் வந்து இந்த சைடெல்லாம் இப்படி நாராக இருக்கும். இதெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாராக வருது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பிஞ்சாக இருக்கிறது இப்படி கையிலே உடைச்சிக்கலாம். இந்த நார் எல்லாத்தையும் இப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். பிரண்டை ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வீக்லி ஒன்ஸ் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இந்த துவையல் சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா வீக்லி 2 டேஸ் கூட சாப்பிட்லாம், கெடாது. இந்த மாதிரி இந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை இப்படி சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவோம். பாருங்கள், பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உள்ள நாரெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. இப்போ இது கூட எப்படி செய்கிறங்கிற பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இது குண்டு மிளகானால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் கம்மியாக வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சம் வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, தேங்காய், உளுந்து, பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து வறுத்து தான் பிரண்டை சட்னி அரைக்க போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் இந்த மிளகாயை வறுத்துக்குவோம். மிளகாயை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து உளுந்து போட்டுக்குவோம். உளுந்து வந்து ஒரு பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த உளுந்து பாருங்கள் லைட்டாக ப்ரௌனாக வருது. இப்போ இதில் இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இது கூட இந்த புளியையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் வந்து இந்த தேங்காய் வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இதை நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர வரையும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். நமக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பிரண்டையை வதக்குறக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், இந்த பிரண்டை வந்து கொஞ்சம் கலர் மாறுது பாருங்கள். இந்த பச்சை கலர் லைட்டாக வந்து மாறணும். இந்த பாருங்கள், இந்த இதெல்லாம் கலர் மாறுது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கி நல்லா எடுத்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கிறணும். இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கை வந்து லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது லைட்டாக வெந்நீர் எடுத்து வெதுப்பாக கை வைக்கிற அளவுக்கு வெந்நீர் வச்சு அதில் கையை நல்லா வச்சு கொஞ்சம் வாஷ் பண்ணோம்னா அந்த அரிப்பு நீங்கிருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கியாச்சு. இதையும் அந்த இதோட சேர்த்துக்குவோம். பாருங்கள், எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், பிரண்டை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம சட்னி அரைக்கிற பதத்தில் எப்போவும் அரைச்சிக்கிறணும். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த பிரண்டை சட்னி ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. வீக்லி ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிடுங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சீக்கிரம் குணமாகக்கூடிய ஒரு மருந்துங்க. அது சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.